வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் மறுபடியுமாக இந்த தொடர் காலை தியானத்தில் சந்திக்கும்படி தேவன் கொடுத்த ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அன்பானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்தில் தொடர்ந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சீசத்துவம் என்ற தலைப்பிலே நாம் வருகிற நாட்களில் சிந்திப்போம். சீசத்துவத்தின் சில அடிப்படைகளைத்தான் நாம் இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து சிந்திக்க இருக்கிறோம். சீசத்துவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை, தமக்கு பின் செல்லுகிறவர்களை திரும்பி பார்த்து அவர் பேசின வார்த்தைகளை நாம் சுவிசேஷ புத்தகங்களில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா புத்தகங்களில் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். அதே போல சீசத்துவத்தின் அடிப்படைகள் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியா என்ற ஊரின் திசைகளிலே வருகிறார். அப்பொழுது அவருடைய சீடர்களை பார்த்து, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்களுக்கு அவசியமானது என்ன? இயேசுவை குறித்து அவர்கள் பணிவிடை செய்கிற அந்த மக்கள் அல்லது அவங்க யார் மத்தியில ஊழியம் செய்யறாங்களோ அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்திருப்பது அவசியம். அதனால அவங்க கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியாதா? கட்டாயமாய் தெரிந்திருக்கும். ஆனாலும் அவர்களை கேட்கிறார். அப்பொழுது ஒருவர், சிலர் உம்மை யோவான் சொல்றாங்க ஐயா, இன்னும் சிலர் எலியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, இல்லைன்னா தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரா இருப்பாருன்னு பொதுமக்கள் மத்தியில உம்மை குறித்து கருத்து நிலவுகிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனடியாக மற்ற சீடர்கள் அமைதி காக்கும்போது சீமோன் பேதுரு மாத்திரம் உத்தரவு சொல்லுகிறார், பதில் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சோ இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? அவரை பற்றி அறிகிற அந்த அறிவு என்பது பிதாவின் இடத்துல இருந்து வருகிற வெளிப்பாடு. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது தேவன் நமக்கு கொடுத்த வெளிப்பாடு. தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் அவர் மூலமாகத்தான் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதே தவிர நாம தேடி கண்டுபிடிக்கவில்லை. அடுத்தது ஆண்டவர் பேதுருகிட்ட சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்புறம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த பேக்ரவுண்ட்ல அப்படி ஆண்டவர் பேசும்போது இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்றாரு? தாம் படப்போகிற பாடுகளை குறித்து, தாம் சிலுவையில அறையப்படுவதை குறித்து சீடர்களுக்கு விளக்குகிறார். இதை விளக்கும் போது பேதுரு மாம்சத்துல இது எப்படி உங்களுக்கு நடக்கலான்னு சொல்லி அவரை தனியா கூட்டிட்டு போய், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு, நீர் எவ்வளோ பெரியவர், நீர் எங்க கூட இருந்தாதானே நல்லது, அநேக மக்கள் இப்பதானே உங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க, என்னென்ன சொன்னாரோ நமக்கு தெரியாது, ஆனா கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்படின்னு பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான்,
என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளினால்தான் நாம் இயேசுவை, அவர் அருளுகிற நித்திய ஜீவனை, இயேசுவாகிய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அதிலே நாம் மாமிசத்திலே பெருமைக்கு இடம் கொடுத்தால் ஆண்டவருடைய திட்டத்துக்கு நாம் எதிரானவர்களாய் மாறிவிடுவோம். ஆகவே எந்த மனிதனெல்லாம் தன் ஜீவனை நேசிக்கிறானோ அவனெல்லாம் என்னத்தை இழந்து போவான்? கர்த்தர் கொடுக்கிற அந்த நித்திய வாழ்வை, மகிமையின் வாழ்வை இழந்து போவான் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசத்துவத்தில் வருகிற ஒவ்வொருவரும் தன்னைத்தான் வெறுப்பதும், தன் ஜீவனை விட தேவனுடைய ஈவை விரும்புவதும் மிக மிக அவசியம். ஆகவே அப்படிப்பட்டவர்களாய் இருக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.